விஜய் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுவது கடினமே என்ற அணியின் சார்பில் நடிகர் இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மக்கள் அரங்கம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை எனக்கு மிஸ் ஆன ஒரு அரங்கம். ஆனால் உண்மையிலே மிஸ் ஆனது வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரு சரியான மேடை எனக்கு கொடுத்ததற்கு முதல்ல தமிழரசனுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருக்கு வந்துட்டு பெரும்பான்மை கிடைக்குமா, மக்கள் ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா, அவருக்கு மக்கள் ஆதரவு எப்போ இல்லை, எப்பவுமே இருந்துச்சு. உண்மைதானே? நான் பேசும்போது நீங்க கைதட்ட மாட்டேங்கிறீங்க. இதை ஏதோ உள்குத்து வச்சு பேசுறான். உண்மையை தான் சொல்றேன். நான் நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேச போறேன். உங்களுக்காக தான் பேச போறேன், தமிழக மக்களுக்காக தான் பேச போறேன். இல்ல உங்க ட்வீட் அவ்வளவு யோசிக்க வைக்குது போல உங்களை. ஆனா என்னன்னா, எனக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. அது நான் திமுக பத்தி பேசினாலும், அதிமுக பத்தி பேசினாலும், விஜய் சாரை பத்தி பேசினாலும், உண்மை என்னன்னு தோணுதோ அதை பேசிடுவேன். அது எல்லாருக்கும் நல்லது. அது விஜய் சாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சில நேரங்களில் என்னுடைய ட்வீட் பயங்கரமாக விமர்சிக்கப்படும். அதுவும் பர்டிகுலராக விஜய் ரசிகர்களால் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு கூட விமர்சிக்கப்படும் பொழுது எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்றுதான். அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை விஜய் சார் எழுதுவாரா? அந்த கெட்ட வார்த்தையை விஜய் சார் எழுதுவாரா? நீங்கள் உங்கள் தலைவரை ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் தலைவரை நீங்கள் மதிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். ஒரு தலைவனை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான தொண்டர்கள். ஏன்னா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், இப்பதான் நீங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. ஒரு சகோதரனா என்னுடைய அட்வைஸ் அவ்வளவுதான். அந்த எழுத்து, ஆமா, அந்த எழுத்துக்கள் அது யாரா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் உங்க வீட்டில் நீங்க தாவேக்கால இருப்பீங்க, அப்பா திமுக இருப்பாரு, இன்னொரு அதிமுக இருப்பார். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பட் விமர்சனம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்களை உங்களால் விமர்சனம் செய்ய முடியுமா? அரசியல் களம் என்பது ஒரு வீடு. தமிழ்நாடு என்பதே ஒரு வீடு தான். அதுக்குள்ள நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் அந்த ஒரு தெளிவு இருக்கணும். அந்த வகையில் விஜய் சார் இப்போவிலிருந்தே அந்த கண்ட்ரோலை கொண்டுட்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, மாநாட்டில் அவர் பேசும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு, கொள்கைகளை கொடுத்துருப்பாரு. ஆனால் கொள்கைகள் நிறைய சொல்லியிருக்கணும். அப்போ உடனே என்னுடைய இன்டர்வியூஸ்லாம் என்ன இருந்ததுன்னா, கொள்கைகள் என்னவாகவெல்லாம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் கன்வே பண்ணேன். அப்படி கன்வே பண்ணும் பொழுது விஜய் சார் ரொம்ப அழகா தெளிவா உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வெளியில வரும் பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே அந்த மேடையில் பேசப்பட்டது அல்ல. எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் மறைமுகமாக பேசுவதற்கு அரசியல் களத்தை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அரசியல் களம் என்பது நேரடி சண்டை. மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை போய் செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால நேரடி சண்டை. அப்போ அவர் சினிமாவில் இருக்கும் வரையும் வேற, ஆனா மாநாட்டிற்கு இறங்கினதுக்கு அப்புறம் அது நேரடி சண்டை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறேன். என்ன பிரச்சனை? நமக்கு அது எதிர்க்கிறதுனால என்ன பிரச்சனை? அதுக்கு தானே வந்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறேங்கிற ஒரு வார்த்தைக்கும் திராவிட மாடலை எதிர்க்கிறேங்கிற வார்த்தைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வேற யாரும் இங்க திராவிட மாடல் வச்சிருக்கா? ஆளுங்கட்சி மட்டும்தான் திராவிட மாடல் வச்சிருக்கு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? பாசிசம்னா நாங்க என்ன பாயாசமா? பாரதிய ஜனதா எங்களுடைய நேரடி சித்தாந்த எதிரி. சொல்ல வேண்டியது தானே. என்ன பயம்? இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகளை மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அரசியலுக்கு வருவது வேறு. டைம் டு லீட் அப்படின்னு போட்டதுனால ஒரு அரசியல் கட்சியால் பாதிக்கப்படுகிறார் விஜய். வேற என்ன பாதிப்பு பார்த்தாரு? விஜய் சார் மாதிரி இந்த கால் நூற்றாண்டில் மிகச்சிறந்த நடிகனே கிடையாது. அதை நானும் ஒத்துக்கிறேன். அரசியல் என்று வரும் பொழுது இளைஞர்களே, உங்க எல்லாரையும் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடுற முக்கியமான சகோதரர்களில் நானும் ஒருவன். நான் மணிக்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், மணியினுடைய சித்தாந்தமும் என்னுடைய சித்தாந்தமும் ஒன்று. தனியரசனும் சொன்னார், அப்பா நம்ம பையன், சித்தாந்தமாக நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.
நீங்க எல்லாம் தோல்ல துண்டு போட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன கவர்ச்சி உங்களுக்கு இருந்தது? என்னுடைய பிரச்சனையை பேச போகிறார், எனக்கான ஒரு தலைவர் உருவாகிறார், இவர்தான் என் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்களே, இதற்கு முன்பு இருந்த தலைவர் அனைவருமே எங்கே இருந்து வந்தாங்கன்னு பாருங்க. தந்தை பெரியார் எங்கிருந்து வருகிறார்? நிலச்சுவார்ந்தார், பல்வேறு விதமான பொறுப்புகள், காங்கிரசிலே மிகப்பெரிய பொறுப்பு. எங்கிருந்து விலகிறாரு? தமிழகத்திற்கு காங்கிரஸ் துரோகம் செய்கிறதுன்னு சொல்றாரு, விலகிறார். குலக்கல்வி வருது, எதிர்க்கிறாரு. ராஜாஜி அந்த சட்டத்தை பின்வாங்கல, அவர் என்ன செய்யறாரு? ராஜினாமா தான் செய்யறாரு. அந்த சமயத்தில் பெரியார் என்ன பண்றாரு? எனக்கு இது வேணாம். பட் அது மட்டும் காரணம் இல்லை, பல்வேறு விதமான காரணங்கள். பட் ஒரு பெரியார் என்பவர் எங்கே வெளியே வருகிறார்? அவருடைய சித்தாந்தம் என்ன? அந்த சித்தாந்தத்தால் கவரப்படுவது யாரு? அங்கேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா, அதற்கு முன்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி புள்ள போறாங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க தயாரா இல்லை, வெளியில வர்றாங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசியல் கட்சிக்கு 2 வர்ண கொடி, கொடியிலே நிறைய விஷயம் இருக்கு. நீங்க போட்டுக்க துண்டுல நிறைய விஷயம் இருக்கு. உங்க கொடிக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு குழப்பறதுனாலேயே பெரிய குழப்பம் வரும். பொதுவாக கொடிங்கிறதே ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கணும். நம்முடைய இந்திய கொடி ஒரு 3 வர்ண கொடி, நடுவில் ஒரு சக்கரம், மிகப்பெரிய கதை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல கருப்பு சிகப்பு வெள்ளை 3 கலரு. இப்ப நான் திமுக பத்தி சொல்றேன். என்ன சொல்றாங்க? கொடியை பற்றி சொல்லும் பொழுது அரசியல் பொருளாதார சமுதாய சிக்கல் இருக்கக்கூடிய இருட்டு ஒன்னே தான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கருப்பு, அப்ப சிகப்பு, அதுக்கு வெளிச்சம் பாய்ச்சணும், அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை இருட்டுன்னு பார்த்துட்டு அதற்கு வெளிச்சம் பாய்ச்சினா முடிஞ்சு போச்சு. கருப்பு சிகப்பு ஒரு கொடி, கொடியிலே நமக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி உங்க மேல திணிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள், கொடுக்கப்பட்ட கொள்கை, இன்னைக்கு வரைக்கும் கொள்கை சொல்லல. நேத்து பேசும்போது கூட எந்த பக்கம் ஒருத்தர் பேசுறாரு, அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு பேசுறாரு. அவர் திடீர்னு சங்கராச்சாரியார் உயர்வாக பேசுகிறார். ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் விஜய் சார் அதை மேடையில கண்டிப்பார் நான் நினைக்கிறேன். அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது எப்படி சித்தாந்த ரீதியாக சங்கராச்சாரியை நீங்கள் எப்படி ஆதரிப்பீர்கள்? சித்தாந்த முரண் கொண்ட திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் கலைஞர் நினைவு நூற்றாண்டு நாணயத்துக்கு ஒரே மேடையில உட்காரும் போது சித்தாந்த முரண் கொண்ட திரு திருமாவளவனும் ஒரே மேடையில ஏன் உட்கார முடியல? ஏன் சித்தாந்த முரண் கொண்ட பிரச்சனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கம்பெனியால் நடத்தப்படக்கூடிய ஒரு புத்தக விழா, முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தகத்தை புரிசிச்சது விகடன்கிற ஒருத்தவங்க. அவங்க 2 பேருமாக சேர்ந்து ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்கு வருவதும் வராததும் அண்ணன் திருமா அவர்களுடைய சுய விருப்பம். காரணம், தன் கட்சியை சேர்ந்த ஒருவருடைய நிறுவனத்திற்கு அது போகணுமா போக வேண்டாமாங்கிறத அவர் தான் தீர்மானிக்கணும். இரண்டாவது, யாரோ அழுத்தம் கொடுத்தார்கள் சொல்லி சொல்ற அந்த பொதுப்படையான ஒரு புத்தி இருக்குல்ல, அது ஒரு தேசிய தலைவரை பார்த்து மிகவும் சாதாரணமாக குற்றச்சாட்டை வைப்பது என்பது மிகவும் நாகரிகமற்ற செயல். அண்ணே சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் வரணும், விஜய் அவர்கள் வரணும், யார் வேணான்னு சொன்னா கட்டாயமாக வரட்டும். இதுவரையில் தன்னுடைய 50 வயது வரையில் எங்கள் சினிமாவிற்காக, நான் நல்ல வேளை சினிமாக்காரன், எங்கள் சினிமாவிற்காக எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்க ஈடுபாடுகள்ல ஒரு முறை சங்கங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தானாக முன்வந்து சங்கத்தை எடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பல கோடி ரூபாய் சேர்த்து ஏழைகளுக்கு கொடுத்தார். திரு தரத்குமார் அவர்கள் அதை பின்தொடர்ந்து செய்தார். திரு விஜய் அவர்கள் செய்தாரா? கருப்பு பணத்தை ஒழிப்பேன், லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன். என் அருமை சகோதரர்களே, நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அண்ணன் சொன்ன மாதிரி 5000 கோடியை கொண்டு பாண்டிச்சேரிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், 10,000 கோடி எல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னுடைய ரசிகர்களுக்கு மட்டும் இனிமேல் இலவச காட்சி என்று அறிவித்திருக்கலாமே, உங்களிடம் ஏன் 1000-500 வசூலித்திருக்க வேண்டும்? அத்தனை கோடி வச்சிருந்தவர் உங்களுக்கே 120 ரூபா கொடுக்கறதுக்கு என் மனசு வரல. வெறும் 120 ரூபா தான் ஒரு டிக்கெட். தலைவனுடைய குணமே சேவைதான். தலைவன் கொடுக்கணும், எடுக்கக்கூடாது. சமீபத்தில் திரு இளைய தலைவி விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் ஒரு பையன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்தான். இரங்கல் தெரிவிச்சாரு. புஷ்பான்னு ஒரு படத்தில் நேற்று ஒரு பெண்மணி இறந்தாங்க, 25 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுன் ஒரு பையன். கொடுக்கணும் சார்,
ஒரு தலைவனை வெளியில இருந்து பார்க்கும்போது மிகச்சிறந்த டான்ஸர்னு ஓட்டு போட மாட்டாங்க சார், மிகச்சிறந்த நடிகர்னு ஓட்டு போட மாட்டாங்க சார், ஃபைட்டு பறந்து அடிக்கிறான்னு ஓட்டு போட மாட்டாங்க சார். அவன் கர்ண பிரபுடா போடுவான் சார். அப்படி ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் இனிமே வாச்சும் கர்ண பிரபுவா மாற சொல்லுங்க, ஓட்டு விடும். நீங்க உங்க பனையூர் இல்லத்துக்கு அங்கேயிருந்து வர சொன்னா பாவம், அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கானு தெரியல. நல்ல வேளை வந்ததெல்லாம் பொம்பளை, அத்தனையும் நம்ம கவர்மெண்ட்ல பெண்களுக்கு இலவச பஸ்ஸுங்கிறதுனால பனையூர் வரைக்கும் வந்துட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் வந்திருக்க முடியாது. அது என்ன திட்டம்? கொடுக்க வேண்டியது தானே, கொண்டு போய் நேரடியாக கொடுக்க வேண்டியது தானே. அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறான், நம்ம ரசிக பெருமக்கள் தம்பிங்க தான், தளபதி ஐயா ஐயா, நான் 20 பேர் பின்னாடியே ஓடுறான். ஒரு பெரிய வீடியோ, நீங்களும் பார்த்துருப்பீங்க. போய்கிட்டே இருக்கு. சார் எனக்காக வந்துட்டீங்க சார், நீங்க என்னது சார், நீங்க சினிமா நடிக்கும்போது நீங்க வேற சார், கேரவனுக்குள்ளே இருந்துக்கங்க சார். அரசியலுக்கு வந்துட்டீங்க சார், நீங்க நான் சார், நாங்க நீ சார், வா சார் கூட. உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கறது தான், எப்பா உங்கூடவா நான் அரசியல் பண்ணணும்னு நீங்க போட்ட ட்வீட்டுக்கு எல்லாரும் பதில் எதிர்பார்க்கறாங்க. அதை ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா. இவ்வளவு வீரமா பேசினமே என் தோல்ல கை போட்டா எடுக்கவே மாட்டாரு. அவ்வளவு மிகச்சிறந்த சகோதரர். நிறைய பேசியிருக்கிறோம், அரசியல் பேசியிருக்கிறோம், சினிமா பேசியிருக்கிறோம். ரொம்ப நல்லவர். எனக்கு சில நேரங்களில் நான் ரஜினி சார்கிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்றது, சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், உங்களுக்கு அரசியல் சூட் ஆகாது அப்படின்னு சொல்லுவேன். விஜய் சாருக்கும் அதே தான் சொல்கிறேன், சார் நீங்கள் அநியாயத்துக்கு நல்லவர் சார் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அந்த உரிமையில் போட்டது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் என்னை தப்பாக சொல்லவே முடியாது, ஒரு குடும்ப ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல்னு பொய் சொல்கிற ஆட்சி, பெரியார் பெயரை ஏமாத்துற ஆட்சி, அப்படியெல்லாம் சொல்லும்போது உன் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன்.